உங்க பிசினஸ்ல நீங்க வந்து பெரிய பிராண்டா நம்ம அதை எடுத்துட்டு போக போறோமா, இல்ல லோயர் மிடில் செக்மெண்ட்டை டார்கெட் பண்ற மாதிரி எடுத்துட்டு போறோமா? ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் வெஸ் சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கும் போதே இவங்க வந்து ஒரு 50 ப்ராடக்ட் விற்கிற காசுக்கான ப்ராஃபிட்டை பார்த்துறாங்க. ரெக்கமெண்டேஷன் பிரிக்கும் போது இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு நாளைக்கு இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து இது வந்து நான் காலேஜ் டைமில் எம்பிஏ படிக்கும்போது படித்த ஒரு டாப்பிக்கு. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் வெஸ் சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன். ஸோ ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறோமா இல்லை சேல்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற இது ஒரு கான்செப்ட். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் வந்து இது இந்த சைடு சேல்ஸ்னால் வால்யூம் பிஸ்னஸ், அதை நீங்கள் நிறையா ஒரு ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது வால்யூமில் பிஸ்னஸ் பண்ணுறோமா இல்லை ப்ராடக்டில் கொஞ்சம் ஹை மார்ஜின் வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது தான். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஏன்னா இப்போ நிறைய நான் வந்து ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக தான் நான் என்னோடய வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிஸ்னஸில் சக்ஸஸ்க்கு ஃபெயிலியருக்கான ரீசன் இதை பற்றியெல்லாம் பேசுகிறோம். பட் ஏன் அப்படின்னா வந்து நிறைய நான் வந்து எங்கள் அப்பா பிஸ்னஸ் மேன் தான், பட் இருந்தாலும் நிறைய வந்து இப்போ இது நான் பண்ணுறதெல்லாம் நியூ ஏஜ் பிஸ்னஸ். அவங்க ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு லாரி இருந்தது, பஸ் இருந்தது, போர்வெல் இருந்தது. ஸோ அந்த பிஸ்னஸோட அது கமாடிட்டி, அதில் வந்து ஒரு பெரிய பிராண்ட் பில்டிங்லாம் கிடையாது, ஒரு கமாடிட்டி பிஸ்னஸ்ஸு. பட் ஆனால் ஒரு கார்பரேட் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து நம்மளும் இந்தியாவும் குரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் நிறைய ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர் நோக்கி போயிட்டுருக்குறோம். அப்படிங்கும்போது வந்து ஒரு பிஸ்னஸுக்கான நிறைய அடிப்படை புரிதல்கள்லாம் இருக்குது, அடிப்படையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. ஸோ அது மூலிமா இந்த ஒவ்வொரு கான்செப்டையும் தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அதிகமாகும். அதை இமீடியட்டாக அப்ளை பண்ண முடியுமா பிஸ்னஸில் அப்படின்னு தெரியாது. பட் ஆனால் அது வந்து ஃப்யூச்சரில் அது வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் வெஸ் சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன். இப்போ இதில் நம்ம வந்து இந்த கார் கம்பெனிஸை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் மாருதி, இன்னொரு பக்கம் மெர்சிடிஸ் பென்ஸு. இப்போ மாருதியோட K10 முதல்ல 800 ஃபேமஸாக இருந்தது, சரியா? இப்போ ஒரு K10 ரேஞ்சில் எடுத்துக்குவோம். ஆல்டோ மாருதி ஆல்டோ K10 அந்த மாதிரி. இப்போ லேட்டஸ்ட் இல்லை செலரியோ அந்த மாதிரி ஒரு பேசிக் லெவல் கார்ஸ். அவங்ககிட்டையும் வந்து ஹை லெவல் கார்ஸ் இருக்குது, அது நெக்ஸா பிராண்டில் சேல் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக மாருதியோட நார்மல் மாஸ் மார்க்கெட் அப்பீலிங்க எடுத்துக்குவோம். ஸோ இந்த பக்கம் மெர்சிடிஸ் பென்ஸு. இப்போ மாருதி ஆல்டோ நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு 7 லட்ச ரூபா அந்த காரோட விலைன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 50,000 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். தெரியல, 1 லட்சம் கூட இருக்கலாம், எனக்கு கரெக்டாக அந்த ப்ராஃபிட் மார்ஜின் தெரியல. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவோம். ஸோ இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கும், பிரமிட் மாதிரி இப்படி. அதாவது டாப்பில் இருக்கிறவங்க கம்மி, மிடில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகம், இன்னும் பாட்டமில் இருக்கிறவங்க அதிகம். ஒரு 25 வருஷம் ஆகும்போது வந்து இப்படி ஆகுங்கிறாங்க. அதாவது பாட்டமில் குறைஞ்சி மிடில் அதிகமாகி இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம், டாப்பும் கொஞ்சம் அதிகமாகலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம எக்கனாமி க்ரோ ஆகக்கூடிய ஸ்டேட்டஸ். பட் கரண்ட்ல பிரமிட் மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அப்போ கீழே நம்ம அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ் எக்கனாமி வைஸ் நம்ம பிரித்தோம்னா, அவங்களுடைய பொருளாதார வசதி, குடும்பத்தோட பொருளாதார வசதியில் பிரித்தோம்னா அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ். இப்போ லோயர் கிளாஸ் பீப்புள் அதிகம், மிடில் கிளாஸ் அதோட கம்மி, அப்பர் கிளாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து 1 கோடி ரூபாய் கார் விற்கிறாங்க. 2 கோடி கூட இருக்கலாம் காரு. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு 6-7 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபாய் கார் இந்த பக்கம் எடுத்துக்குவோம், அந்த பக்கம் 1 கோடி ரூபாய் கார் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து ஒரு கோடி ரூபாய் காரு, அது இவ்வளோ கம்மியாக தான் விற்க முடியும். ஏன்னா இந்த டாப் கிளாஸ் பீப்புள் மட்டும் தான் வாங்க முடியும். அதில் வந்து நமக்கு சேல்ஸ்க்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. சேல்ஸ்க்கான வாய்ப்பு மிக குறைவுனா அதை வால்யூம் பண்ண முடியாது, குறைவாக தான் வந்து விற்க முடியும். அப்போ அவன் 1 கோடி ரூபாய்ங்கிறது அவன் பிராண்டை வந்து ஒரு ஹை சொசைட்டிக்கான பிராண்டாக பில்ட் பண்ணி வச்சிருக்கிறான். ஸோ அப்போ அவன் ஒரு காரை வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் காரை விற்கிறான் அப்படின்னா அவனுக்கு அதில் 25 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்கும். இதே மாருதி வந்து காரோட விலையே 10 லட்ச ரூபா தான், அதில் ப்ராஃபிட் 1 லட்ச ரூபாய்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் ஒரு காரை விற்று எடுக்கிற ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கு இவங்க வந்து 25லேருந்து 50 கார், அது என்ன ப்ராஃபிட் மார்ஜினோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து காரை விற்கணும். பட் அது பாசிபிள் தான். ஏன் பாசிபிள்னா பாட்டமில் அதிகமாக இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் அதிகமாக இருக்கிறாங்க. மிடில் கிளாஸ், இதில் வந்து மிடில் கிளாஸ் நீங்கள் இன்னும் இதை ரொம்ப பிரிக்க முடியும். அதாவது வந்து அப்பர் மிடில், அப்பர் லோயர். அப்பரையே 3ஆக பிரிக்கலாம். அப்பருங்கிறது இருக்கலே ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸு, பயங்கர பணக்காரங்க, அம்பானி, அதானி மாதிரி.
ஸோ அது மாதிரி வந்து லோயர் இருக்கிறதுலே பாட்டம், அதாவது வந்து நம்ம வறுமை கோட்டுக்கிட்ட இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ இது 9 கேட்டகரியாக கூட உங்களால் பிரிக்க முடியும். நாம் ஒரு கன்வீனியன்ஸுக்கு அந்த லோயர், மிடில், அப்பர் அப்படி 3 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த லோயர் ஒரு மிடில் செக்மெண்ட்டோட பாதி வரைக்கும் அப்பீல் பண்ணுறதுக்கு வந்து இந்த காரு. இப்போ நான் கூட ஒரு செலரியோ கார் வச்சுருக்கிறேன். அது என்னுடைய பர்பஸ் வந்து சிட்டி டிரைவுக்காக வச்சுருக்கிறேன். பட் நான் வந்து ஹோண்டா சிட்டி கார் இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ என்னோடது ஒரு மிடில் கிளாஸ் அந்த ரேஞ்சில் தான் என்னுடைய பர்ச்சேஸ் இருக்குது. நான் இன்னும் மெர்சிடிஸ் பென்ஸ் அளவுக்கு போகலை. சரி, நம்ம இப்போ இங்கே இந்த சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு மாருதியில் இருக்கிற மெனி ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ், ஈவன் ஸ்விஃப்ட் ஆகட்டும், ஸ்விஃப்ட் டிசையர் ஆகட்டும், அதுவுமே ஒரு 10-11 ரூபா 12 ரூபா ரேஞ்சில் தான் வருது. இந்த மாதிரி எல்லாமே இந்த மாருதியோட கார் செக்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு லோயர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளை அப்பீலிங்காக இருக்கும். ஸோ அப்போ அதில் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மி. இப்போ இவங்க வந்து சேல்ஸை அதிகம் பண்ணணும், யார், மாருதி. இதே மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட் ஆல்ரெடி அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. அவங்களும் சேல்ஸை வந்து இங்கே ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் நடக்குதுன்னா இங்கே கண்டிப்பாக 100 மாருதியாவது 50 மாருதியாவது விற்கும். ஸோ அதுதான் வந்து அப்படி தான் இருக்கும் ஒரு நம்ம இந்தியன் கன்சியூமரோட பர்ச்சேசிங் பவர் பார்க்கும்போது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மாருதி கார் விற்கிறதுக்கு பேர் வந்து சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன். இந்த பக்கம் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் விற்கிறதுக்கு பேர் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கும் போதே இவங்க வந்து ஒரு 50 ப்ராடக்ட் விற்கிற காசுக்கான ப்ராஃபிட்டை பார்த்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் வெஸ் சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன். இதை நீங்கள் வந்து வேறு ப்ராடக்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் போது. ஸோ இது எல்லாம் வந்து நம்ம கண்டினியூஸாக லேர்ன் பண்ண அதை வந்து நம்மளுடைய பிஸ்னஸுக்கு இப்போ அது ரிலவெண்ட்டா, நம்ம வேணால் ஒரு இதை சூஸ் பண்ணும்போது பெரிய பிராண்டாக நம்ம அதை எடுத்துகிட்டு போக போகிறோமா, இல்லை நம்ம வந்து ஒரு லோயர் மிடில் செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகிறோமா. செக்மெண்டேஷன் பிரிக்கும் போது இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து மாலுக்கு போனால் மட்டும்தான் இருக்கிற பிராண்ட்ஸ் இருக்குது. மாலுக்கு இல்லைன்னா பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இன்டீரியர் பண்ணி இருக்கிற மாதிரியான பிராண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். இப்போ ஆண்ட்ராய்டில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸ் எல்லாம் விவோ, ஓப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருவரையும் பிரிக்க முடியும். நாம் இதில் வந்து எந்த இடத்துல போக போகிறோம் அப்படிங்கிறது, நம்ம பிராண்டை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதனால் நம்ம வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனை சூஸ் பண்ண போகிறோமா, சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன். சில இடத்துல வந்து இது வந்து இரலவெண்ட்டாக கூட இருக்கலாம் சில பிஸ்னஸ்க்கு. அப்போ நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் நாம் ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது நமக்கு நாளைக்கு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ.